ஒருமுறை குலோத்துங்க சோழ மன்னனுடைய செல்வ மகளான அமராவதிக்கும் கம்பருடைய மகன் அம்பிகாபதிக்கும் காதல் ஏற்பட்டது. இதனை ஒட்டக்கூத்தர் வன்மையா கண்டிச்சார். கம்பரை எப்படியாவது மன்னன் கிட்ட மாட்டி விடணுங்கிறதுக்காக கம்பரையும் அவருடைய மகன் அம்பிகாபதியும் விருந்துக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணார். இந்த விஷயம் தெரியாம ரெண்டு பேரும் அரண்மனை விருந்துக்கு போனாங்க. போன இடத்துல அம்பிகாபதிக்கு அமராவதிய பார்த்த உடனே அவ்வளவு காதல்ல அவன் பாட ஆரம்பிச்சான். இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய அப்படின்னு பாடிட்டு இருக்கும்போது கம்பன் பார்த்தா, ஆஹா இப்படியே விட்டா நிலைமை மோசமாயிடும், அதனால இவங்களுடைய குட்டு வெளியில வந்துரும்னு இடையில புகுந்து அவர் ஒரு வரி போட்டார். என்ன வரி தெரியுமா? கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவின் வழங்கோசை வையம் பெறும் அப்படின்னு பாடி முடிக்கிறார். இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாய் நாவின் வழங்கோசை வையம் பெறும் என்பதுதான் அந்த முழு பாடல். பாடி முடிச்ச உடனே ஒட்டக்கூத்தர் மன்னன் கிட்ட, பாரு வெறும் 5க்கும் 10க்கும் பாட்டு பாடுற கம்பனுடைய மகனுக்கும் உங்களுடைய செல்வ மகளுக்கும் காதலா? எப்படி பாடுறாரு பாரு, முதல்ல இவங்களை சிறையில அடையுங்க அப்படின்னு போட்டு கொடுத்தார். உடனே மன்னனும் அதை நம்பி காவலாளிய கூப்பிட்டார். காவலாளிய கூப்பிட்ட உடனே கம்பருக்கு பயம் வந்துட்டது. உன்ன மன்னா எங்களை தவறா எடுத்துக்காதீங்க, என் மகன் உங்க மகளை காதலிக்கல, உங்க மகளை பத்தி பாட்டு பாடல. என் மகன் யாரை பற்றி தெரியுமா பாட்டு பாடினான்? சுடுகிற மணல்ல தலையில கூடைய சுமந்து கொண்டு நடக்க முடியாம வெயில்ல நடந்து வருகிற ஒரு பெண் கூடையில கொட்டிக்கிழங்கு வித்துட்டு வரா, அதத்தான் அவன் பாடினா, நீங்க தவறா எடுத்துக்காதீங்கன்னு சொன்ன உடனே அதுல காதுல வாங்காத அந்த மன்னன் என்ன சொல்றான், காவலாளிய கூப்பிட்டு வெளியில யார் இருக்காங்க போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உன்ன காவலாளி வெளியில போனா அங்க ஒரு வயதான மூதாட்டி தலையில கூடைய சுமந்துக்கிட்டு கொட்டிக்கிழங்கு வித்துட்டு இருந்தா. அந்த மூதாட்டியை கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஒட்டக்கூத்தருக்கு ஒரே ஆச்சரியம், பாட்டுல பாடின மாதிரியே ஒரு பெண் வந்து நிக்கிறாளே அப்படின்னு. கம்பர் ரொம்ப கையெடுத்து கும்பிட்டார். உன்ன மன்னன் நினைச்சா, ஆஹா நம்ம தவறா நினைச்சிட்டோம், கம்பன் சொன்னது சரிதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்கள விட்டுட்டாரு. பாருங்க, கம்பனை காப்பாத்தணுங்கிறதுக்காக சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவியே ஒரு வயதான மூதாட்டியா வந்து கொட்டிக்கிழங்கு விக்கிறவளா வந்தா அப்படின்னு சொன்னா கம்பருடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தியா இருக்கும்.